பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாளை தமிழ்நாடு முழுவதும் அரசியல் கட்சியினர் பொதுமக்கள் உற்சாகமாக கொண்டாடி சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். ஈரோட்டில் தந்தை பெரியாரின் நினைவகத்தில் உள்ள அவரது சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். அப்போது மாணவ மாணவிகளுக்கு பெரியாரின் புத்தகங்களை வழங்கிய அவர் பெரியார் செய்த சமூக சீர்திருத்தங்கள், சமூக நீதி கருத்துகள் குறித்து கலந்துரையாடினார். எல்லா மக்களுக்கும் வேலைவாய்ப்புகளும் கல்வியிலும் இடஒதுக்கீடு இன்னைக்கெல்லாம் நம்ம அரசு பணியிலையும் மற்ற உயர்கல்வியிலும் நமக்கு இடம் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு அந்த சமூக நீதி தான். அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு எல்லா சமூகத்திலும் நம்ம படிக்க வரோம். கோபிச்செட்டிப்பாளையத்தில் இசை வாத்தியங்களுடன் ஊர்வலமாக சென்ற திராவிடர் கழகத்தினர், மே 17 இயக்கத்தினர் மற்றும் அரசியல் கட்சியினர் தினசரி சந்தையில் உள்ள தந்தை பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் உள்ள பெரியார் தேநீர் விடுதியில் 12 ரூபாய்க்கு வழங்கப்படும் தேநீர் பெரியார் பிறந்த நாளையொட்டி இன்று ஒரு நாள் மட்டும் 2 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 10வது ஆண்டாக பெரியார் பிறந்த நாளுக்கு இந்த சலுகை வழங்கப்பட்டு வருகிறது. கோவையில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் பொதுமக்களுக்கு மாட்டுக்கறி பிரியாணி வழங்கினர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் பெரியார் பிறந்தநாள் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. திராவிடர் கழகம் உள்ளிட்ட அமைப்பினர் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து பெரியாரின் சமூக சீர்திருத்தங்கள் குறித்து முழக்கம் எழுப்பினர். தந்தை பெரியார் வெறியை மாய்ப்போம், மனிதநேயம் காப்போம் என்ற பெரியார், வெறியை மாய்ப்போம், மனிதநேயம் காப்போம் என்ற பெரியார். புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தமிழக வெற்றி கழகத்தினர் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கடலூர், திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர், ஊத்தங்கரை உள்பட தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கட்சியினர், அமைப்பினர் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.